அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்களும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிறப்புமிக்க அவனது பரக்கத்தான ரஹமத்தான ரஜப மாசத்துடைய முதலாவது ஜும்மா ஒரு சந்தோஷமான முறையில் அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. அல்லாஹ் ஏராளமான ரஹமத்துகளை கொட்டக்கூடிய ரஜப மாசத்தை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. ஆமீன். நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا حول ولا قوة إلا بالله كنز من كنوز الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அற்புதமான அவனது ரஹமத்தான பரக்கத்தான ரஜப மாசம், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ஷஅபானு ஷஹ்ரி, ரமலானு உம்மத்தி அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஜப மாசத்திலே ஏராளமான பாக்கியங்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறான். அது ஒரு ஜும்மாவுடைய நாள். அந்த ஜும்மா ஏராளமான சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சிறப்புகள், குர்பானுடைய சிறப்புகள், அது மாதிரி பெருநாளுடைய சிறப்புகள், எல்லா சிறப்புகளும் கொண்ட ஒரு மிக செலவாத்து அதிகமாகக்கூடிய சூரத்து கௌஃப் ஓதக்கூடிய எல்லா சிறப்புகளும் அடையக்கூடிய உம்மத்துகளுக்கு வெகுமதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தந்திருக்கிறானே. இந்த ஜும்மா உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் வேகமாக பள்ளிக்கு சென்று அவனுடைய அருள் மலையை பொழியக்கூடிய ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகளை, வெகுமதிகளை, ரஹமத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவான். ஆமீன். ஏராளமான சிறப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன்கால லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கான தவா மின் திஸ்அத்தின் மின் திஸ்ஈன தவா. 99 நோய்களுக்கு அது ஷிஃபாவா இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்துள்ளார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய துவா கபூலாகக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம கன்சுமில் குனூஸு ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நிதிகளில் ஒரு நிதி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம், தெரியாதவங்க யாருமே இல்லை. அது அற்புதமான ஒரு திக்ர். அந்த திக்ர் மூலமாக நம்முடைய எல்லா நோய் நொடிகளும், அந்த நோய் நொடியில் கேன்சர் இருக்கலாம், அட்டாக் இருக்கலாம், அது மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கலாம், அது மாதிரி கோபம் டென்ஷன் நேரத்தில் சொன்னால் டென்ஷன்லாம் அது வந்து சரியாகிறது. அது மாதிரி எல்லா விதமான துவா கபூலாகக்கூடியது. கடன் இல்லாத, நோய் இல்லாத 99 நோய்களில் கவலைகள் போக எல்லா நோய்க்கும் மருந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதுவும் இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகத்தரமான அந்த திக்ர்களை சொல்ல 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 ஏராளமான சிறப்புகள் இம்மையிலையும் மறுமையிலும் அதில் கபரில் மஹஷரில் எல்லா இடத்துலையும் அல்லாஹுடைய ரஹ்மத்து அழியக்கூடிய, ரஹ்மத்து சொரியக்கூடிய, ரஹ்மத்துக்கு நம்ம நெருங்கக்கூடிய, அல்லாஹுக்கு நெருங்கக்கூடிய அருமையான திக்ரு தான் கன்சும் மினல் குனூஸி ஜன்னா. அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்பை கொண்ட ஒரு திக்ர் நம்மளை என்ன செய்யலாம், அதிகமான நன்மைகள் தரக்கூடிய, ஏராளமான மக்கள் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு கவலையாக வேலை வெட்டி இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம புனிதமான ஜும்மாவுடைய நாளில் திக்ருகளை, அதிகமான திக்ருகளை நம்ம சொல்ல 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 நம்முடைய எல்லா நோயும் இருக்கக்கூடிய என்னென்ன நோய் இருக்கிறதோ எல்லா நோயும் ஷிஃபா தரக்கூடிய மருந்து தான் லா ஹவ்ல. அது வந்து அனைவர்களும் இந்த 30 நாடுகளில், அது மாதிரி ஷாபான் மாதத்தில், ரமலான் மாதத்தில் அதிகமான நேரங்களை அல்லாஹ்வுடைய பரக்கத்தான மாதத்தில் அதிகமாக சொல்லி 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 நம்முடைய அனைத்து நோயுடைய ஷிஃபாவாவதற்கு காரணமாகும். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லக்கூடிய அனைவருடைய அந்த நன்னோக்கத்தில் நம்ம இந்த திக்ர் எடுத்து சொல்கிறோம். திக்ர் அவ்வளவு மருந்தாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா நோயுடைகளையும் அல்லாஹ் அப்புறப்படுத்தி ரஜபு ஷாபான்லே அல்லாஹ் பரக்கத்தை தந்து ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார்கள், சும்மா லேசான திக்ர், நம்ம எல்லாம் அறியக்கூடிய திக்ர்.
என்ன திக்ரு? ஜுமாலா தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அங்கேயே இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போதும். சின்னதுக்கு தான். சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த திக்ர் இஸ்திக்ஃபார் ஒரு 100 தடவை ஜுமாவுக்கு பிறகு ஓதினால் ஏராளமான கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹதீஸ்களில் குறிப்பிடுகின்றார்கள், 1,00,000 பாவம் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்குவான். கடல் நுரை அளவுன்னு சொன்னால் 1,00,000. எவ்வளவு பாவம், நம்ம எவ்வளவு பாவம் செய்திருப்போம். அப்போ அந்த எல்லா பாவம், கண்ணுகள் செய்த, காதுகள் செய்த, நம்ம உள்ளத்தில் நினச்சி பார்த்த, நம்ம கற்பனைகளை பாவம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு திக்ர் ஜும்மாவுடைய நாளில் சிறப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன இந்த பாவமெல்லாம் மன்னிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய திக்ரை தந்திருக்கிறான். ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிடமே சொல்லுங்களேன். ஜும்மாவுடைய நாள் சிறப்பான நாள். நம்ம ஜும்மா தொழுது அதே நிமிஷத்தில் நம்ம அந்த திக்ருகளை சொன்னோம்னு சொன்னால் ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் நெருங்குவது ரஜப் மாதத்திலே, அல்லாஹ்வுடைய பரக்கத்தான மாதத்திலே, அவனுடைய மாதத்தில் நெருங்குவதற்கும், ஷாபானில் ரஜபிலே பரக்கத்து கிடைப்பதற்கும், ரமலான் அடைவதற்கும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாவதற்கும் காரணமாகும். அதே போன்று அடுத்தபடியாக ஒரு திக்ரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையிலே சொல்லுகின்றார்கள். நம்ம இமாம் அஹமது ஹம்பல் அவங்கள கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திக்ரு மூலமாக அந்த கூலி ரொட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு அடியார், ரொட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இமாம் அஹமது ஹம்பல் அவங்க பள்ளிக்கு போகிறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதில் நம்ம சிந்திப்பதற்கு ஏராளமான சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறது, நம்ம பாடம் படிக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறது. அந்த எல்லாம் அழகான ஒரு சம்பவம். அஹமது பின் ஹம்பல் மிகப்பெரிய இமாம், ஏராளமான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து ஏராளமான உஸ்தாதுகளை தீனுடைய மார்க் கல்வியை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய மகான் அஹமது பின் ஹம்பல். அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க, படுக்கலாம்னு சொல்லி வராங்க. பள்ளிவாசல் நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணி மோதினார். என்ன செய்கிறாங்க, அவங்க பள்ளிவாசலாம் தூங்க அனுமதி இல்லை சொல்லி அவங்க வெளியில் விடுறாங்க. இப்போ அவங்களும் காட்டிக்கல, இவங்களும் அவங்க டியூட்டியில் கரெக்டாக இருந்து மோதினாரும் அவங்களுடைய டியூட்டியிலும் கரெக்டாக இருக்கிறாங்க. அஹமது ஹம்பல் சொன்னால் அவங்க ஊரே வந்து அவங்க வண்டிக்கிட்டு அவங்களுடைய சொன்ன கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் வெளிப்படுத்தலை. அப்போ பக்கத்தில் ரொட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு அடியார் என்ன செய்கிறாரு, வாங்க என்னுடைய இந்த ரொட்டி கடை பக்கத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, படுத்துக்குங்கன்னு சொல்லி இடம் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டு அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்து அவங்க படுக்க வைக்கிறாங்க. ஆனால் ரொட்டி செய்யக்கூடியவர் என்ன செய்கிறாரு, அவங்க ரொட்டி போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் வஅத்தூபு கஃபாரு துனூப் சத்தால் உயூப் வஅத்தூபு இலைஹி என்று ஓதிட்டே இருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் கஃபாரு துனூப் சத்தால் உயூப் வஅத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதீ லா இலாஹ இல்லல் ஹய்யுல் கய்யூம் கஃபாரு துனூப் சத்தால் உயூப் வஅத்தூபு இலைஹி இஸ்திக்ஃபார் ஓதிட்டே இருக்கிறாங்க. அந்த ரொட்டி கடைக்காக ரொட்டி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அஹமது பின் ஹம்பல் வேகமாக எழுந்து வந்து கடைக்காரத்தில், நீங்கள் என்ன ஓதுறீங்க, என்ன உங்களுக்கு இதனால் பாய்தா கிடச்சிது, நீங்கள் ஓதிட்டே இருக்கிறீங்களே, பரவாயில்லையே, நீங்கள் யார் என்று பேசுகிறாங்க. அஹமது பின் ஹம்பல் பேசக்கூடிய இடத்துல அந்த ரொட்டி வேலை செய்யக்கூடியவர் இஸ்திக்ஃபார் அந்த ஓதிக்கிட்டு, நான் வந்து ஓதிக்கிட்டே தான் என்னுடைய வேலைகளை செஞ்சு எல்லா பெண்களையும் நான் மேரேஜ் முடித்து கொடுத்துட்டேன், என்னுடைய வேலைகள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே கபூலாக்கி தருவான், இது மூலிமா எல்லாம் எனக்கு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துட்டான். இந்த இஸ்திக்ஃபார் ஓதுனால என்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்தான். ஆனால் ஒரே ஒரு துவா அல்லாஹ் கபூலாக்க தர வேண்டும் என்று தான் நான் அடுத்தபடியாக அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வச்சு சொல்லிகிட்டே இருக்கிறேன் சொல்லுவாங்க அந்த நபர்.
அந்த கூலி வேலை செய்யக்கூடியவர் ரொட்டிக்காரு. அப்போ இமாம் அஹ்மது ஹம்பல் கேட்பாங்க, அது என்ன உங்களுடைய கோரிக்கை? அதுமே நடந்திருக்கணுமா இல்லையா? அதுமே நடக்குமே. இஸ்தக்ஃபிருல்லாஹ்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லு எல்லாமே கபூலாகுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இது ஒன்று தான் நடக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரொட்டிக்கார் சொல்லுவார், மிகப்பெரிய இமாம் அஹ்மது ஹம்பல் இமாம் அவங்கள நேரடியாக நான் பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆஜத்து, அதுதான் ஓதிட்டே இருக்கிறேன். சொன்ன உடனே மெய் சிரித்து போன இமாம் அஹ்மது ஹம்பல் ஆச்சரியமான முறையிலே உடனே அவங்கள சொல்லுவாங்க, நான் தான் அஹ்மது ஹம்பல்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாயிடும். அந்த ரொட்டிக்காரன் அஹ்மது ஹம்பலை நேரடியாக பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு இறுதி கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் எல்லா தேவை நிறைவேற்றி இந்த ஒரு தேவை தான் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறார். நேரடியாக அந்த அஹ்மது ஹம்பல் நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய மகிழ்ச்சி ஒன்றவா இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும் சோதர்களே, தாய்மார்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களே கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை செஞ்சனால அந்த ரொட்டிக்காரருக்கு அஹ்மது ஹம்பல் எவ்வளவு பெரிய மகான். அப்போ அவங்களுக்கு இவருடைய துவா கபூலாவதற்கு அவங்க நேரடியாக வர்றாங்க. அந்த பக்கத்துலேயே வந்து பள்ளிவாசலை மோதினார், வெளியே விடுறாரு, வெளியே படுக்கிறக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே தாட்டி விடுறாரு. அந்த நேரம் பார்த்து அவருடைய வீட்டிலே படுக்க வச்சு அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னா அந்த இஸ்திக்ஃபாருக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு பாருங்க. இதுதான் சிந்திக்கணும். இந்த இஸ்திக்ஃபார் தான் அவங்க ஓதியிருக்காங்க. இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லஸீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கஃபார் துனூப் சத்தால் உயூப் வ அத்தூபு இலைஹி சொல்லக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேவைகளையும் மிகப்பெரிய இமாமை நேரடியாக கொண்டு வந்து அவங்களுடைய துவாவை கபூலாக்க வச்சான்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் இது ஓதுனா ரஜபுடி மாஸ்டர் அல்லாஹ் கபூலாக்காமல் இருப்பானா? ரஹமத் நம்ம கொட்டாமல் இருக்கானா? நம்முடைய வறுமையை நீக்காமல் இருப்பானா? நம்முடைய கடன்களை நீக்காமல் இருப்பானா? நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பானா? நம்முடைய தேவைகளை கபூலாக்காமல் அல்லாஹ் இருப்பானா? நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் இந்த இஸ்திக்ஃபார் மூலமா அந்த ஜும்மாவுடைய ரஜ மாசத்துடைய சிறப்பான அந்த மாதத்தை கொண்டு அல்லாஹ் அனைத்து நமக்கு கபூலாக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த இஸ்திக்ஃபார்லாம் ஓதி நம்ம ஜும்மா நாளில் அடைய பெற்றோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இதே போதும். அன்பான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையிலே அமையும். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஜபுடைய பொருட்டால் பரக்கத்தால் அல்லாஹ் ஷாபானை பரக்கத்தாக்கி ரமலானையும் அடையக்கூடிய பாக்கி தருவான ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார். ரஹ்மானே, புனிதமான ஒரு ரஜப் மாசத்தை முதலாவது ஜும்மா அடைய பெற்று விட்டோம். அல்லாஹுவே, வரக்கூடிய வியாழக்கிழமை நியூ இயரில் நமது இளைஞர்கள் இந்த தீனை வழங்கி ஆட்டம் பாட்டம் அந்த மது அருந்துவதிலே நேரத்தை கழிக்குவதிலே பொருளாதாரத்தை கழிக்குவதிலே ஹராமான செயலில் ஈடுபடாமல் அல்லாஹ் எங்களுடைய இளைஞர்களை பாதுகாப்பு செய்வாயா. ரஹ்மானே, வரக்கூடிய வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நியூ இயர் தினமாக இருக்கிறது. அது மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிஞ்சது. ஏராளமான மக்கள் அதில் பலவிதமான சிக்கல்களில் குடியிலே ஆட்டத்திலே பாட்டத்தில் நம்ம சகோதரர்கள் சேர்ந்து கழிச்சாங்க. ஏராளமான அந்த டிசம்பரில் இந்த மாதிரி நேரங்களில் தான் அதிகமான அழிவுகள் வருது, இயற்கை சீற்றங்கள் வருது, புயல் மழை காரணமாக சீற்றங்கள் வருது, அழிவுகள் வருது, நோய் நொடிகள் வருது. ஏன் காரணம் சொன்னால் அவ்வளோ பெரிய அட்டகாசம், ஹராம் வேலைகளை, அதிகமான மதுவுகள் விற்பனையாகுது, அதிகமான ஆடல்கள் பாடல்கள், இளைஞர்களுடைய ஹராமில் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஷாபுக்கேடு வருகிறது. அதெல்லாம் பார்த்து நம்முடைய இளைஞர்கள் அதை உணர்ந்து அந்த பாவத்தின் பக்கம் போகாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். நியூ இயர்னு சொன்னாலே அந்த விழா எப்படி கொண்டாடுறாங்க? ஆடலில், பாடல்களில், மதுவில், ஹராமில். அது எந்த விதத்திலையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது. நமக்கும் நியூ இயருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட நியூ இயரில் நம்முடைய இளைஞர்கள் ஏராளமான மக்கள் சிக்கிக்கொண்டு உடம்பை வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றார்களே, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகின்றார்களே. அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும் சகோதரர்களே. இப்படிப்பட்ட புனிதமான ரஜப் மாசத்திலே ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா, ஒரு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹான் அலீம் சொன்னா எவ்வளவு நற்காரியங்கள் இருக்குது என்று இளைஞர்கள் அறியாமல் இருக்கின்றார்களே. அந்த இரவெல்லாம் நேரமெல்லாம் எவ்வளவு அற்புதமான நேரம், எவ்வளவு பாக்கியமிக்க நேரம், எவ்வளவு சிறப்பான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொட்டக்கூடிய மாதம். அந்த மாதத்தை எல்லாம் அறிந்து புரிந்து நம்முடைய இளைஞர்கள் அனைத்து சமுதாய மக்களும் பாவத்திலிருந்தும் ஹராமிலிருந்தும் மதுவில் இருந்தும் ஆடல் பாடலில் இருந்தும் அல்லாஹ் இந்த மாதங்களை பேணி பாதுகாப்பு செய்வானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.